அறிவுடன் மாலை நியூஸ். வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம்பிரியா. திண்டிவனம் அருகே நடைபெற்ற விளக்கு பூஜையில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கைகளில் விளக்கு ஏந்தியபடி 2 கிலோமீட்டர் தூரம் ஆர்வமுடன் நடந்து சென்ற சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் அடுத்த பட்டணம் கிராமத்தில் சபரிமலைக்கு செல்வதற்காக பக்தர்கள் மாலை அணிவித்து தொடர்ந்து சாமிக்கு வழிபாடு செய்து வந்தனர். இதேபோல் இருமுடி கட்டி சபரிமலைக்கு செல்வதால் ஐயப்ப பக்தர்கள் ஐயப்ப சாமி ஊர்வலம் சென்று விளக்கு பூஜை மற்றும் கன்னி பூஜை நடத்த ஏற்பாடு செய்திருந்தனர். இதனால் பட்டணம் மாரியம்மன் கோவிலில் தொடங்கிய ஐயப்ப சாமி ஊர்வலம் பட்டணம் வந்தவாசி சாலையில் உள்ள ஐயனார் கோவில் வரை சென்றது. இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு ஐயனார் கோவில் எதிரே தீபம் ஏற்றிய விளக்கு கையில் ஏந்தியபடி மீண்டும் ஊர்வலமாக பட்டணம் மாரியம்மன் கோவில் வரை ஆர்வமுடன் நடந்து சென்றனர். மேலும் சபரிமலைக்கு மாலை அணிந்திருந்த பக்தர்கள் ஐயப்ப பாடல்கள் மற்றும் சரண கோஷம் எழுப்பி ஊர்வலமாக சென்றனர். பின்னர் மாரியம்மன் கோவிலில் கன்னி பூஜை நடைபெற்று அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி பல்வேறு ஊர்களில் இருந்து வந்த பக்தர்கள் ஏராளமானோர் சாமி தரிசனம் செய்தனர். நன்றி.